தீமையும் சரி நல்லதும் சரி மற்றவர்களால் வராது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறார். ஆதாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏவாளை மனம் பேதலிக்க செய்கிறது பாம்பு என்கின்ற சாத்தான். ஒரு கனியை காட்டுகிறது. அந்த கனி மட்டும் உண்ணக்கூடாது என்று கடவுள் ஆணையிட்டு இருக்கிறார். அந்த பாம்பு பேதலிப்பு செய்கிறது. அந்த ஏவாளை சொல்லுகிறது, இதை நீ உண்டால் நீயும் கடவுளாகி விடலாம், உனக்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. சரி, எது தீது எது நன்று என்று நீ தெரிந்து கொள்வாய். சரி, போய் அந்த ஏவாள் அந்த கனியை உண்கிறாள். அவளுக்கு நல்லது எது தீயது எது என்று தெரிகிறது. நேராக கொண்டு வந்து ஆதாமிடத்தில் கொடுக்கிறாள். ஆதாமும் அதை உண்கிறான். பாவம் செய்தவள் யார்? ஏவாள். ஏவாள் தான் முதல் பாவத்தை செய்தாள். சரி, அந்த கனியை உண்டான் இல்லையா ஆதாம்? அவனும் பாவம் தானே செய்தான். கடவுள் கேட்கிறார், உடலை மறைத்துக் கொண்டு நிற்கிறீர்களே, இந்த உடலை மறைக்க வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கனி உண்டோம் தெரிந்து கொண்டோம் என்றவுடன் கடவுளுக்கு கோபம் வருகிறது. நான் சொன்னதை மீறினீர்களா என்று கேட்கிறார். ஆமாம் என்கிறார்கள். ஆதாமிடத்தில் கேட்கிறார், நீ ஏன் இந்த தவறை செய்தாய்? ஆண்களுக்கு ஒரு குறிப்பு, நீ ஏன் இந்த தவறை செய்தாய் என்று ஆதாமிடத்தில் கேட்டவுடன் ஆதாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற அதே பதில தான் ஆதாமும் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நீ கொடுத்தல ஒரு பொம்பளை எனக்கு, அவ கொடுத்தா அதை சாப்பிட்டான். அவன் சாப்பிடலையா, நீ கொடுத்தாயே அந்த பெண் எனக்கு, அவள் கொடுத்ததனால் நான் சாப்பிட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை எப்பொழுது அடுத்தவர்கள் மீது திணித்தானோ அப்பொழுது ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான் ஆதாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பது மூத்த மொழியான தமிழ் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பாடம். யாரும் நம்மை ஆட்படுத்திக் கொள்வதனால் எந்த தவறையும் நாம் செய்து விடுவதில்லை. நாம் தான் நாம் செய்யும் தவறுக்கும் நாம் செய்யும் நன்மைக்கும் நாம் மட்டுமே காரணம் என்று சொல்லுகிறது அந்த